பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கர்த்தரோடு பேசுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். 50ல் 5 குறைந்தால் என்று பேச ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, 45 பேர் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்கிறான். கர்த்தர் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்படி கேட்டு 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 கடைசியாக 10 நீதிமான்கள் இருந்தால் என்று ஆபிரகாம் கேட்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் இங்கே ஒரு விசை கேட்கவில்லை, அதை பல முறையாக கேட்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு காரியம் நன்றாய் தெரிகிறது. ஆபிரகாமுக்கு 99 வயது. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசத்தில் வல்லவன், செல்வ சீமான். அவன் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஃபைட் பண்ணுறதுக்கு 318 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. எல்லா விதத்திலும் இப்போ வளர்ந்திருக்கிறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் கர்த்தரிடத்தில் ஆபிரகாம் ஒரு காரியத்தை கேட்க எவ்விதத்திலும் வெட்கப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த ஆபிரகாம் சோதோமின் ராஜா ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்த போது அவனிடத்தில் கை நீட்டவில்லை. கர்த்தரிடத்தில் கேட்க வெட்கப்படவில்லை, மனிதர்களிடத்தில் கேட்க வெட்கப்பட்டான். சாராள் மரித்த போது கூட சாராள் அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு இடத்தை கேட்க போகிறான். அப்பொழுது அந்த ஊரார் வந்து அது சும்மாவே எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்லுகிறான், இல்லை இல்லை இல்லை, அதுக்கான கிரயத்தை நீங்கள் என் கையில் வாங்கி ஆகணும், அதை வாங்கி அதன் பிறகு அந்த நிலத்தை கொடுங்க என்று தான் ஆபிரகாம் போகிறான். மற்ற எல்லாரிடத்திலும் ஒரு காரியத்துக்காய் கை நீட்ட ஆபிரகாம் வெட்கப்பட்டான். ஆனால் கர்த்தரிடத்திலோ இந்த ஒரு விசை என்று சொல்லி மீண்டும் மீண்டும் கேட்கிறான். அவன் கேட்ட ஒன்றையும் கர்த்தர் மறக்கவில்லை. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வெட்கப்படாம கர்த்தரிடத்துல சின்ன பிள்ளைய போல நாம் கேட்கிற காரியத்தை கர்த்தர் மறக்காமலும் மறுக்காமலும் நமக்கு தருவார். காரணம், கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பு அவ்வளவு பெரியது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் அதுதான். ஜெபிக்க வெட்கப்படாதிருங்கள். உங்கள் காரியத்தை தேவனிடத்தில் சொல்ல வெட்கப்படாதிருங்கள். தேவனிடத்திலே உங்களுக்கானதை கேட்க வெட்கப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாள் காலை வேளையிலே ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்து நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த உம்முடைய நல்ல ஆண்டவரே காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் வெட்கப்படாமல் கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.